இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு நல்லா கழுவி வச்சுக்கோங்க தண்ணியில். இப்போ உருளைக்கிழங்குல தோல் எடுத்தும் செய்யலாம், எடுக்காமலே செய்யலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இதில் நான் தோல் எடுத்துடுறேன். இப்போ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப சின்னது பிடிக்கும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் மிளகாப்பொடி, மஞ்சள், அப்புறம் உப்பு. ஸோ இது மூணையும் தான் நம்ம இன்க்ரீடியண்ட்டாக எடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் உருளைக்கிழங்குல போட்டுடணும். ஃபஸ்ட்டு மிளகாப்பொடி போடணும், அடுத்து மஞ்சளை போடுறோம் நம்ம, அதுக்கடுத்து உப்பை போட்டு இதை நல்லா கலந்துடணும். இதை நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி இது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதை உள்ளே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கிண்ட வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நம்ம பாருங்கள் கிண்டுறோம். கிண்டி இது ஓரளவுக்கு வேகிற வரையும் நம்ம வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து பார்க்குறோம். இப்போ இது எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த டிஷ். ஸோ நம்ம சைடிஷ் இல்லை அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக செய்கிறதுக்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பக்காவான மேட்ச் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமன் சாதம். ஸோ லெமன் சாதமும் இந்த உருளைக்கிழங்கையும் வச்சு சாப்பிட்டா செம்ம பக்காவாக இருக்கும்.